தெனாலிராமன் கதைகள் 291. அழகு. விஜயநகர பேரரசில் ஒரு நாள் காலை மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அப்போது பக்கத்து நாட்டு தூதுவர் ஒருவர் மன்னரை பார்க்க வந்தார். அந்த தூதுவர் மிகவும் ஆணவக்காரர். அவர் மன்னரிடம், மன்னா, உங்கள் நாட்டின் கலை மற்றும் அழகை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையான அழகு என்பது எதில் இருக்கிறது என்று உங்கள் அவையால் விளக்க முடியுமா என்று ஒரு கடினமான கேள்வியை கேட்டார். மன்னர் சற்று யோசித்தார். அவையில் இருந்த அறிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லத் தொடங்கினர். சிலர் அழகு என்பது மயில் தொகையில் இருக்கிறது என்றனர். சிலர் அது பௌர்ணமி நிலவில் இருக்கிறது என்றனர். ஆனால் தூதுவர் எதற்கும் திருப்தி அடையவில்லை. இறுதியில் மன்னர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். தெனாலிராமன் புன்னகைத்தபடி, மன்னா, அழகு என்பது கண்ணை பொறுத்தது மட்டுமல்ல, அது மனதை பொறுத்தது. மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், ஒரு காகத்திற்கு அதன் குஞ்சுதான் உலகின் மிக அழகான பறவை. ஒரு தாய் எலிக்கு அதன் குட்டிதான் அழகிய செல்லப்பிராணி. ஆக அழகு என்பது ஒரு பொருளில் இல்லை, அதை நாம் பார்க்கும் பார்வையில் இருக்கிறது என்று கூறினான். தூதுவர் இதை ஏற்க மறுத்து, இல்லை, நான் பார்ப்பதை விட அழகான ஒன்று உங்கள் நாட்டில் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்று ஏளனமாக சிரித்தார். உடனே தெனாலிராமன் அரசவை காவலரிடம் ஒரு சிறு குழந்தையை அழைத்து வரச் சொன்னான். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தான். தூதுவரிடம், இந்த குழந்தையை பாருங்கள், இதனுடைய அழுக்கடைந்த முகத்திலும் பற்கள் இல்லாத சிரிப்பிலும் இருக்கும் அழகு உலகில் வேறு எதிலாவது கிடைக்குமா? தன் குழந்தையின் மழலை சிரிப்பில் அத்தனை கவலைகளையும் மறக்கும் ஒரு தாய்க்கு அந்த குழந்தையே உலகின் மிக அழகான காட்சி. எனவே அன்பு கலந்த பார்வை எங்கு இருக்கிறதோ அங்குதான் உண்மையான அழகு குடிகொண்டிருக்கிறது என்றான். தெனாலிராமனின் ஆழமான பதிலை கேட்டு தூதுவர் வாயடைத்து நின்றார். உண்மையான அழகு என்பது புறத்தோற்றத்தில் இல்லை, அகத்தின் அன்பில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவர் தெனாலிராமனின் அறிவை பாராட்டி தலை வணங்கினார். அழகு என்பது பார்வையில்தான் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். நீதி. அழகு என்பது பொருளில் இல்லை, அதை பார்க்கும் அன்பான பார்வையில் தான் உள்ளது. ஆமா மக்களே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.